ஹாய்ங்க, போன வீடியோவில் நம்ம லைனிங் ப்ளவுஸுடைய ஸ்லீவுடைய கட்டிங் வீடியோ பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பட்டிக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கண்டிப்பாக பேக் பார்ட்டு வந்து உங்களுடைய உடம்பு அளவுக்கு நோட்டில் வரைஞ்சி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவு பட்டி இது எல்லாமே உங்களுடைய உடம்பு அளவுக்கு நோட்டில் வரைஞ்சி வச்சு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணோம். அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். எப்போவாது நீங்கள் ஒரு 30-40 வருஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களால் லைஃப் டைம் வந்து சேஃப்டியாக வச்சுட்டே இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. அதனால நீங்கள் அந்த நோட்டில் எப்போவுமே எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்க முடியும். இப்படி பேக் பார்ட் வந்து ரஃபாக நான் உங்களுக்கு வரைஞ்சிடுறேன் இன்னொரு டைம். இப்போ இது வந்து ப்ளவுஸுடைய உயரம் 15 இன்ச்சுங்கிறது முடியிற இடம். அதிலிருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து உயரம் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து விட்டுருக்கேன். அது வந்து எதுக்காக அப்படின்னா மடிச்சடிக்கிறதுக்காக. மேலே ஷோல்டருடைய அளவு நான் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன், 5.25. அதாவது உடம்புடைய மெஷர்மெண்ட்டு 8வது அரையன்ஸை கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 5.25 நான் அப்படியே எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ அதாவது 2வது ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லைங்களா, ஹாஃப் ஷோல்டருடைய அகலத்திலிருந்து பின்கழுத்துடைய உயரத்தை 1/4 இன்ச்சால் பெருக்கி வர ஆன்சர் வந்து மைனஸ் பண்ணணும். அது கூட ஒரு 1/4 இன்ச் வேணால் அதிகமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த 1/4 இன்ச்சு ஆட் பண்ணுற மெத்தட் தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ எனக்கு வந்து உடம்புடி மெஷர்மெண்ட் 34 8ஆல் வகுத்து 1 இன்ச் ஆட் பண்ணேன் அப்படின்னா 5.25 இன்ச் வரும். அப்படி இல்லைன்னா 2வது ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடம்புடி எனக்கு வந்து ஹாஃப் ஷோல்டருடைய அகலம் 7.5 இன்ச் வருது. அந்த 7.5 இன்ச்சிலிருந்து நான் பின்கழுத்துடைய உயரம் வந்து நான் 9 இன்ச் வைக்கிறேன். அப்போ 9 இன்ச்சை 1/4 இன்ச்சால் பெருக்கினீங்கன்னா 2.25 இன்ச் வரும். அப்போ அந்த ஹாஃப் ஷோல்டருடைய அகலம் 7.5 இன்ச். 7.5 இன்ச்சிலிருந்து 2.25 இன்ச் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா சேம் எனக்கு அதே 5.25 தான் வருது. அது கூட வேணால் ஒரு 1/4 இன்ச் சேர்த்து எடுக்க விருப்பம் இருந்தால் எடுத்துக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 5.5 இன்ச்சாக வந்து நான் ஷோல்டருடைய அகலத்தை கணக்கில் எடுத்துக்கிறேன். 5.5 இன்ச் ஷோல்டருடைய அகலம் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே இருந்து 5.5 இன்ச் கூட நம்ம 1/2 இன்ச் சேர்த்து ஆம்ஹோலோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணோம். அப்போ இங்கிருந்து ஆம்ஹோலோட உயரம் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கிருந்து ஆம்ஹோலோட உயரம் 6 இன்ச் மார்க் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. 6 இன்ச்சுக்கு நேராக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கணும். இந்த கோட்டை நல்லா லென்த்தாக இழுத்து விட்டுக்கணும். இந்த இடத்துல ஷோல்டருடைய அகலம் 5.5 இன்ச் மார்க் பண்ணணும். இங்கே 5.5 இன்ச் மார்க் பண்ணாலும் மேல் பக்கம் வந்து நம்ம 1/4 இன்ச் கம்மி பண்ணி தான் நம்ம ஷோல்டருடைய அகலம் மார்க் பண்ணணும். இந்த மெத்தடுக்கு ஓகேங்களா? நம்ம 1/4 இன்ச் ஆட் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து கண்டிப்பாக அந்த 1/4 இன்ச்சை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த 1/4 இன்ச்சை ஆட் பண்ணணும். அது கூட வர ஆன்சர்லேருந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணி ஆம்போலோட உயரம் எடுக்கணும். ஓகே, இப்போ நான் மேலே ஷோல்டருடைய அகலம் எவ்வளோ எடுத்திருக்கேன், 5.25. ஆம்போலோட உயரம் 5.25. இந்த இடத்துல அகலம் பார்த்தீங்கன்னா 5.5. இப்போ பின்பக்க கிளாத்துடைய அகலம், பின்பக்க கிளாத்துடைய அகலத்துக்கு உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 4ஆல் வகுத்து வர ஆன்சர் கூட 1/4 இன்ச் ஆட் பண்ணி இங்கே 8.25 வந்து எடுத்திருக்கேன். அதுலேருந்து தையலுக்காக ஒரு 2 இன்ச் வந்து இங்கே விட்டுருக்கேன். இங்கே இடுப்பு சுற்றல் நமக்கு எவ்வளோ வந்தது, 9 இன்ச் வந்தது. அதுலேருந்து தையலுக்காக 1.5 இன்ச் வந்து விட்டுருந்தோம். இப்போ இதுக்கு நேரம் நம்ம கோடு போட்டாச்சு. கோடு போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவைப்படும். அதனால் நான் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே நான் வந்து 8.25 எடுத்திருக்கேன். இங்கே 2 இன்ச் விட்டுருக்கேன். இங்கே 1.5 இன்ச்சு. இங்கே வந்து 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பின்பக்க கழுத்துடைய உயரம் 9 இன்ச்சு. இங்கே கழுத்துடைய அகலம் 2.25. கீழே கழுத்துடைய அகலம் வந்து 2.25. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பேக் பார்ட் வீடியோலேயே எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த கார்னர் மிட் பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க்கு, ஆம்போலோட மொத்த உயரம் 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச் கட்ட ஒரு மார்க்கு. இந்த 2 மார்க்கையும் சேர்த்த மாதிரி கீழே இருக்கிற ரவுண்ட் பண்ண இந்த ஆம்போல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, இனி இப்போ இந்த பேக் பார்ட் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, சேம் இதே பேக் பார்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம்.
இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். இந்த பேக் பார்ட்டை வந்து நம்ம அப்படியே போட்டு தான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மெத்தட்ல நான் வந்து உங்களுக்கு கிராஸா போட்டு தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போறேன். கிராஸா போட போறீங்க ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் கிராஸா போடும்போது கிளாத் நல்லா இழுத்து கொடுக்கும். அப்போ ஒருவேளை உங்களுக்கு உடம்பு ஃபியூச்சர்ல வந்தா கூட அந்த பிளவுஸை வந்து நீங்க சைட்லேயே கைக்கு மட்டும் பிரிச்சு விட்டு போட முடியும். ஆனா நேர் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா அந்த பிளவுஸை நீங்க சைட்ல பிடிச்சு விட்டு உடம்பு வந்ததுக்கு அப்புறம் போட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு சுற்றளவுக்கெல்லாம் பத்தும். ஆனா முன் கப்பு வர்ற இடத்துல வந்து உங்களுக்கு பத்தாது அந்த பிளவுஸை வியர் பண்ணும் பொழுது. அதனாலதான் நம்ம கிராஸ் கட்டிங் போடணும் அப்படின்னு சொல்றது. நேர் கட்டிங் யாராவது போடலாம் அப்படின்னா சின்ன உடம்பு இருக்கிறவங்களுக்கு போடலாம். முன்னாடி கப்பு வந்து அமுங்கன மாதிரி வேணும், ஃபிளாட்டா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நீங்க கிராஸ் கட்டிங் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் வந்து போடலாம். கிராஸ் கட்டிங் போடும்பொழுது கப் ஷேப் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஆனால் நேர் கட்டிங் நீங்கள் போடும்பொழுது அது ஃப்ளாட்டாக கொடுக்கும். அப்படிங்கிறனால பிரின்சஸ் கட்டெல்லாம் போடும்பொழுது மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போடுவாங்க. அதனால தான் பிரின்சஸ் கட் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக காட்டுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டை. கிராஸ் கட்டிங் போடுறோம் அப்படின்னா எனக்கு வந்து முன்கப்புடி உயரம் நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், என்னுடைய உடம்பு அளவில் 13 இன்ச் வந்து எனக்கு வருது. அப்போ நம்ம கிராஸ் கட்டிங் போடுறோம் அப்படின்னா இப்போ மேலே வந்து ஷோல்டர் பிடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து போயிடும். இந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதாவது இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த இடத்துல வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம். பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் சேர்த்து வச்சு நம்ம இந்த ஷோல்டர் கட்டாக ஜாயின் போடுவோம். அதனால இந்த இடத்துல வந்து நமக்கு 1/2 இன்ச் உயரம் வந்து நமக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி கீழே வந்து இந்த பட்டி பீஸ், அந்த பெல்ட் பீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல நல்லா திக்னஸாக இருக்கிற கிளாத்து, இதை வந்து ஃப்ரண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணி தையல் போடுவோம். அதனால அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாகும். மொத்தத்தில் 1 இன்ச் வந்து உங்களுக்கு உயரம் கம்மியாகும். 1 இன்ச் உயரம் கம்மியாகும் அப்படிங்கறதுக்காக இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் அந்த என்னுடைய முன்கப்புடி உயரம் எவ்வளோ 11, அது கூட 1 இன்ச் சேர்த்து 14 இன்ச்சா வந்து நீங்க முன்கப்புடி உயரம் மார்க் பண்ணணும். எதுக்கு? ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா மட்டும்தான். ஏன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் உங்களுக்கு இழுத்து கொடுக்காது அப்படிங்கறதுனால இந்த 1 இன்ச் தையலுக்கு போயிடும். அப்போ ஃபினிஷிங்ல அதே 13 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் பிளவுஸில் நீங்கள் அளந்து பார்க்கும் பொழுது. ஆனால் நீங்கள் கிராஸ் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங்கில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இழுத்து கொடுக்கும். ப்ளவுஸ் இழுத்து கொடுக்கும் அப்படிங்கிறனால இந்த நீங்கள் 1 இன்ச் வந்து சேர்த்து நீங்கள் 14 இன்ச்சா கிராஸ் கட்டிங்கில் ப்ளவுஸுடைய உயரம் முன்கப்புடைய உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து லூஸ் ஆகும். லூஸ் ஆகும்பொழுது உங்களுக்கு கலந்து வர ஒரு ஃபீலிங் வந்து வரும். அப்போ நீங்கள் கிராஸ் கட்டிங்க்கு வந்து 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு அது ஈக்குவல் ஆகிருக்கும். ஓகே, இப்போ எனக்கு இப்போ நான் கிராஸ் கட்டிங் போடுறேன் அப்படிங்கிறதுனால நான் 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணி 13.5 இன்ச்சா வந்து முன்கப்புடி உயரம் நான் வச்சுக்கிறேன். அப்போ மேலே இருக்கிற ஷோல்டருடைய உயரத்திலிருந்து 13.5 இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் வந்து கீழே இருக்கிற அந்த ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணக்கூடிய அந்த கிளாத்தில் வந்து நம்ம கிராஸாக போட்டுக்கணும். கிராஸாக போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இதை கட் பண்ண பீஸை எடுத்து போட்டிங்கன்னா இது நம்மளுக்கு உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த கிளாத்தெல்லாம் உங்களுக்கு கட்டிங்கில் போயிடும். இப்போ இந்த பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு நிற்கும். இந்த பீஸ் வந்து இப்படி நீங்கள் கிராஸாக போடுவீங்க. கிராஸாக போட்டதுக்கு அப்புறமா இந்த மெயின் பீஸ் நீங்கள் மேலே போட்டிருக்கீங்க இல்லைங்களா, அந்த மெயின் பீஸில் இது வந்து ஃபோல்டிங் பகுதியாக இருக்கும், இது வந்து ஆப்போசிட்டில் வர ஓப்பன் பகுதியாக இருக்கும். இந்த ஃபோல்டிங் பகுதிக்கு நேராக ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு நேராக கோடு போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த கிளாத் முடிகிற இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நேராகவும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஓகே, கோடு போடு. இந்த 2 கோடும் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா மூணாவதா இன்னொரு பக்கம் கோடு போடணும். எங்க அப்படின்னா இங்க நீங்க கழுத்து வந்து கட் பண்ணி எடுத்துருக்கீங்க இல்லைங்களா, இதுக்கு நேராகவும் கோடு போடணும். எங்க போடணும்? கீழே இருக்கிற கிளாத் மேல நீங்க அந்த டிராயிங் தெரியிற மாதிரி கோடு போடணும். ஓகே, 1 2 3 இந்த 3 கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறமா நீங்க மார்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிளவுஸ்ல பின்பக்க உயரம் எவ்வளவு எடுத்திருக்கீங்க? 15 இன்ச் உயரம் எடுத்திருக்கீங்க இல்லைங்களா, அந்த 15 இன்ச்சுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளவுஸ்ல வந்து சென்டர் டாட்னு ஒன்று குறிச்சு அதுக்கு வந்து 2 சைடில் 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி இப்படி கிராஸா நீங்க கட் பண்ணி எடுத்துருப்பீங்க.
கிராஸா கட் பண்றதுக்காக மார்க் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கட்டிங்ல போயிடும். ஆனா நீங்க பேக் பார்ட்ல நீங்க எடுத்த உடனே கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த மார்க்கிங் இங்க ஒரு மார்க்கிங் இருக்கும், இங்க ஒரு மார்க்கிங் இருக்கும். இதில் நீங்க எங்க மார்க் பண்ணணும்னா பிளவுஸுடைய பின்பக்க உயரம் 15 இன்ச் அப்படிங்கிறது கீழே இருக்கிறது தான் உங்களுக்கு 15 இன்ச் உயரம். அதனால அதுக்கு நேராக நீங்க வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு மேல இருக்கிற மார்க்கிங் வந்து உங்களுக்கு பினிஷிங்ல வரக்கூடிய உயரம். அது வந்து நம்ம பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணும்போது கணக்கில் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க முன்கப்புடைய உயரம் மார்க் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு தேவையான உயரம் எதுனா இதுதான். கீழே இருக்கிற அந்த 15 இன்ச் அப்படிங்கிற உயரம் தான் உங்களுக்கு தேவை. அதனால அதுக்கு நேரா நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல இப்ப நம்ம பிளவுஸுடைய பினிஷிங் உடைய உயரம் எங்க வருது, இந்த இடத்துல வருது. அங்கேயும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு மார்க்கிங்கையும் பண்ணியாச்சு, இங்க ஒரு மார்க்கிங் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நீங்க மார்க் பண்ண வேண்டியது இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் ஆகிற இடம் அப்படின்னு தெரியறதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அப்போ 1 2 3 4 மார்க்கிங் வந்து பண்ணணும். கோடு எத்தனை கோடு போடணும்? 1 2 3 கோடு வந்து போடணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இனி மேல வந்து ஷோல்டருக்கு நேரா பேக் பார்ட்டை வந்து அதாவது பேக் பார்ட்டுக்கு நேரா கீழே இருக்கிற அடிப்பக்க கிளாத்தை வந்து 2 கிளாத்து கீழே அடிப்பக்கத்துல இருக்கும். அந்த 2 கிளாத்தையும் இந்த ஷோல்டருக்கு நேரா கட் பண்ணிடுங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் சுத்திலையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணும்போது இந்த மேல இருக்கிற பேக் பார்ட் துணிக்கு மேல சிசர் கட் பண்ணக்கூடாது. கீழே இருக்கிற கிளாத்தை தான் நீங்க கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து உங்களுக்கு ஒருவேளை இது மேல சிசர் பற்றுமோன்னு பயம் இருந்ததுன்னா இதுக்கு மேல நீங்க வரைஞ்சு விட்டுட்டு இந்த பேக் பார்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த வரைஞ்சதுக்கு மேல வேணாலும் கட் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி பண்றதை விட துணியை போட்டுட்டே நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டா அந்த கட்டிங் வந்து கிடைக்கும். அதனாலதான் அப்படியே நான் போட்டு கட் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. இப்ப இங்கேயும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பேக் பார்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். பேக் பார்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங்ல எது மட்டும் இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். கீழே இருக்கிற கோட்டு கிளாத் மேல எந்தெந்த பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா இங்க ஒரு கோடு போட்டிருக்கீங்க, இங்க ஒரு கோடு போட்டிருக்கீங்க, இங்க ஒரு கோடு போட்டிருக்கீங்க. இந்த 3 கோடு இருக்கும். மேல வந்து இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்திருப்பீங்க, இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்திருப்பீங்க. அதனால இந்த கட்டிங் போர்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பக்கம் மார்க் பண்ணிருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு மார்க்கிங், இந்த இடத்துல வந்து 2 மார்க்கிங், இந்த இடத்துல ஒரு மார்க்கிங். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம 4 மார்க்கிங் பண்ணிருப்போம். மொத்தமா 4 மார்க்கிங் வந்து பண்ணிருக்கணும். 3 பக்கம் கோடு போட்டிருக்கணும். இந்த 7னா நீங்க பேக் பார்ட்டை வச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல 2 இடத்துல நீங்க கட் பண்ணி எடுக்கணும். இந்த 2 இடத்துல கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க பேக் பார்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ பேக் பார்ட் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த மார்க்கிங் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இனி அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்போ பேக் பார்ட்டுடைய உயரம் முடிகிற இடத்துல 2 சைட்லயும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, 15 இன்ச். அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ 15 இன்ச் அப்படிங்கிறது இந்த சைடில் நம்ம ஒரு மார்க்கிங் தான் பண்ணியிருக்கோம். இங்கே கீழே ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, அதுதான் பேக் பார்ட்டுடைய உயரம். அதனால அதுக்கு நேராக இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. கோடு போட்டதுக்கு அப்புறமா இது வந்து பேக் பார்ட்டுடைய உயரம். அதுக்கு நேராக வந்து நான் 15 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். இனி அடுத்தது முன்கப்புடைய உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். முன்கப்புடைய உயரம் மார்க் பண்றதுக்கு என்னுடைய முன்கப்புடைய உயரம் டைரக்டா உடம்பளவுல அளக்கும் பொழுது என்ன வந்தது, 13 இன்ச் வருது. ஒருவேளை நீங்க அளவு பிளவுஸ்லயே அளந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுலயே அதே 13 இன்ச்சுங்கிறது தான் உங்களுக்கு வரும். அந்த 13 இன்ச்சு கூட 1/2 இன்ச் மட்டும் நீங்க ஆட் பண்ணி எடுக்கணும். 1/2 இன்ச் அப்ப மேல இருக்கிற ஷோல்டர்ல இருந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணீங்கன்னா 13 இன்ச். மேல இருக்கிற ஷோல்டர்ல இருந்து 13 இன்ச் அப்படிங்கிறது எங்க வருதோ அங்க மார்க் பண்ணுங்க. இங்க வந்து நீங்க தையலுக்கு 1/2 இன்ச் விடுவீங்க. அதெல்லாம் நீங்க எதுவும் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். நம்ம தையலுக்கு எப்பவுமே விடுறதையெல்லாம் நம்ம மார்க் பண்ணி காட்டவே மாட்டோம், ஏன்னா குழம்பும் அப்படிங்கறதுனால. மேல இருக்கிற கோட்டுல இருந்து 13 இன்ச் எங்க வருதோ அங்க வந்து ஒரு மார்க் பண்ணணும். மேல இருந்து 13 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
அந்த 13 இன்ச் அப்படிங்கிறது இப்போ பிளவுஸுடைய முன்கப்புடைய உயரம் 13, கீழே இருக்கிற கோட்டுடைய உயரம் 15. அப்ப ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் எவ்வளவு வருது? 1.5 இன்ச் வருது. அப்ப அந்த 1.5 இன்ச் டிஃபரெண்ட் வர மாதிரி நீங்க இங்க ஒரு 3 பக்கம் மார்க் பண்ணிட்டு இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். கொஞ்சம் மேல தள்ளி உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வருது வைங்க. ஓகே. இங்க எவ்வளவு? 13. பின்பக்க பிளவுஸ் உடைய உயரம் 15. இது வந்து பேக் பார்ட் உடைய உயரம். ஃப்ரண்ட் பார்ட் உடைய உயரம் எவ்வளவு? 13. அப்ப ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது? 1.5 இன்ச் வந்து வருது. ஓகே. இங்க வந்து 15 இன்ச்சுக்கு நேரம் ஒரு கோடு போட்டிருக்கோம். அதுக்கு மேல 3/4 இன்ச் மேல தள்ளி ஒரு கோடு இருக்கும். அது வந்து உங்களுக்கு பேக் பார்ட் வந்து மடிச்சடிக்க கூடிய இடம். ஓகே, இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இனி அடுத்ததான் நம்ம மார்க் பண்ண வேண்டியது சென்டர் டாட் அகலம். சென்டர் டாட் அகலம் அப்படிங்கிறது இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம சென்டர்ல இந்த இடத்துக்கு டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா? இந்த டாட்டுடைய அகலமும் இங்க இருந்து இந்த டாட்டுக்குள்ள லென்த், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் சென்டர் டாட்டுடைய அகலம். சென்டர் டாட்டுடைய மொத்த அகலம். இந்த சென்டர் டாட்டுடைய மொத்த அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க நார்மல் நெக்குடைய ஷோல்டருடைய அகலம் எவ்வளவு எடுத்தீங்களோ அதை அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பஸ்ட் சைஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்குதுன்னு வைங்க, அவங்களுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே கூட நீங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது சென்டர் டாட்டுடைய அகலம் மார்க் பண்றதுக்கு இந்த இடத்துல பஸ்ட் கட்டை, அதாவது லிப்பில் பாயிண்ட் வருது இல்லைங்களா, அதுக்கு நேரா பஸ்டுடைய மொத்த சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு அளந்து பாருங்க. இது வந்து நம்ம மேல ஷோல்டருடைய நார்மல் நெக்குடைய ஷோல்டருடைய அகலத்தை மார்க் பண்ணும்பொழுது எல்லாருக்குமே கரெக்டா வரும். ஆனா உடம்பு பஸ்ட் சைஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா, அப்ப பஸ்ட் சுற்றளவு இந்த இடத்துல எவ்வளவு வருதுங்கிறத அளந்துக்கோங்க. அளந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 36 இன்ச் வந்து வருது. எனக்கு பஸ்ட் சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 36 இன்ச் வந்து வருது. அப்ப இந்த 36 8ஆல் வகுத்து வர ஆன்சர் கூட 1 இன்ச் ஆட் பண்ணா என்ன வருதோ அதை வந்து பஸ்ட் சுற்றளவு கட்ட இந்த இடத்துல வந்து நீங்க மார்க் பண்ணிக்கணும். இதே 34 சைஸ் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை பஸ்ட் சுற்றளவு 40 வருதுன்னு வைங்க, அப்ப 40 வந்து 8ஆல் வகுத்து வர ஆன்சர் கூட 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். மேக்சிமம் மேல இருக்கிற அளவு விட கீழே வந்து ஒரு 2 இன்ச் சேர்ந்து வரும் எல்லாத்துக்கும். அப்படி இல்லைன்னா அதே அளவு வரலாம், அப்படி இல்லைன்னா 1 இன்ச் சேர்ந்து வரலாம், இந்த மாதிரி வரலாம். ஒவ்வொரு 2 இன்ச்சும் அதிகம் வரும்பொழுது இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்துல ஒரு 1/4 இன்ச் அதிகமாகும். அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் வரும். மற்றபடி பெருசாலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வராது. இப்போ ஒரு சிலர் வந்து முன்கப்புடைய உயரம் ரொம்ப பெருசா இருக்குது, அவங்களுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னே தெரியலேன்னு ரொம்ப குழம்பிக்குவாங்க. அது மாதிரி நீங்க குழம்பணுங்கிற அவசியமே இல்லை. பஸ்டுடைய சுற்றளவு 8ஆல் வகுத்து என்ன ஆன்சர் வருது அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். அதே மாதிரி அந்த மாதிரி பஸ்ட் சைஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு முன்கப்புடைய உயரம் வந்து நார்மலா இருக்கிறத விட அதிகமான உயரம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அந்த உயரத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து கரெக்டான ஃபிட்டிங் வந்து வந்துடும். அவங்களுக்கு டைரக்டா நம்ம உடம்பு எடுத்துதானே நம்ம முன்கப்புடைய உயரம் மார்க் பண்றோம், அதனால ஃபிட்டிங் வந்து கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து 36 சைஸ் வந்து பஸ்ட் சைஸ் வருது. அப்போ 36 8ஆல் வகுத்து 1 இன்ச் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 5.5 இன்ச் வரும். அந்த 5.5 இன்ச் வந்து நான் சென்டர் டாட்டுடைய இங்க இருந்து முன்கப்புடைய உயரத்துக்கு மேலே ஸ்டார்டிங்ல இருந்து 5.5 இன்ச் எங்க வருதோ அங்க வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு மார்க் பண்ணியாச்சு. ஒரு மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 5.5 இன்ச்ல பாதி எவ்வளோ? 2.25 இன்ச் வரும். இந்த 2.25 இன்ச்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணி இந்த அகலத்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப இங்க வந்து ஒரு 2.5 இன்ச்சா நான் எடுத்துக்கிறேன். இங்க வந்து அப்போ 3 இன்ச் வரும். இந்த 3 இன்ச்சை வந்து நான் சென்டர் டாட்டுடைய அகலமா எடுத்துக்கிறேன். இங்க வந்து 2.5, இங்க வந்து 3. அதாவது பாதியா வகுத்து வர ஆன்சர்ல இருந்து இந்த சென்டர் டாட்டுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் சேர்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் 3 கொடுத்துருக்கேன், இங்க வந்து 2.5 கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க நார்மலே கூடிய ஷோல்டருடைய அகலம் ஃபார்முலாவே யூஸ் பண்றீங்கன்னு வைங்க. இப்போ எனக்கு நார்மல் ஷோல்டருடைய எனக்கு வந்து நார்மலுடைய உடம்புடைய அளவு என்ன? 34. 34 8ஆல் வகுத்து வர ஆன்சரை ஒரு ஆன்சர் கூட 1 இன்ச் ஆட் பண்ண என்ன வருதோ அதை வந்து நீங்க இங்க வைக்கலாம். ஆனா இங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு 1/4 இன்ச் கம்மியா வரும். அப்ப 5.25 தான் வரும். அப்ப அது கூட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ ஒரு இன்ச் ஆட் அது கூட 1/4 இன்ச் ஆட் பண்ணீங்கனாலும் 5 சேம் அதே 5.5 இன்ச் தான் உங்களுக்கு வருது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 5.25 இன்ச்ல பாதி எவ்வளவோ அதை ஒரு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் சென்டர் டாட்டுக்காக ஒரு 1/4 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த டெக்னிக் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நீங்க எதை அளவு பண்ணணும்? பஸ்ட் உடைய சுற்றளவு தான் 8ஆல் வகுத்து வர ஆன்சர் கூட 1 இன்ச் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இனி அடுத்தது
இந்த 3 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு சென்டர் டாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சடிக்கிறதுக்கு போயிடும். அதாவது இப்போ ஃப்ரண்ட்ல வந்து இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாட் பிடிச்சு அடிக்கிற அந்த உள்வளைவுக்குள்ள இந்த கிளாத் ஃபுல்லாவே உங்களுக்கு உள்ளுக்குள்ள மடிச்சுட்டு போயிடும். அதனால இது வந்து உங்களுக்கு லென்த்ல வந்து கணக்குல வராது. இந்த பட்டிக்கு வந்து நீங்க லென்த் அளக்கும் பொழுது இந்த லென்த்தை வந்து நீங்க அளக்கணுங்கிற அவசியம் வராது. ஓகே, இப்போ இந்த மார்க்கிங் வந்து பண்ணியாச்சு. இனி அதுக்கப்புறமா நீங்க மார்க் பண்ண வேண்டியது பட்டியுடைய உயரம். இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த சைட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மேலே ஏற்றி மார்க் பண்ணணும், இந்த சைட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மேலே ஏற்றி மார்க் பண்ணணும். அதை வந்து நீங்க எவ்வளவு மேலே ஏற்றி மார்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சமா 2 இன்ச் வரைக்கும் மேலே ஏற்றி மார்க் பண்ணலாம். குறைஞ்சபட்சமா நீங்க 1/2 இன்ச் மேலே ஏற்றினா கூட போதும். ஓகே, இப்போ நான் முன்கப்புடைய உயரத்திலிருந்து இங்கே இந்த சைட்லயும் 2 இன்ச் தான் அதிகபட்சமா மேலே ஏற்றணும், இந்த சைட்லயும் அதிகபட்சமா நீங்க 2 இன்ச் தான் மேலே வந்து ஏற்றி மார்க் பண்ணணும். இங்கிருந்து இப்போ முன்கப்புடைய உயரம் எவ்வளவு? 13. பின்பக்க பிளவுஸுடைய உயரம் 15. இதுல இருந்து 3/4 இன்ச் வந்து இந்த இடத்துல நம்ம மேலே ஏற்றி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பிளவுஸுடைய உயரம் வந்து முடியக்கூடிய இடம். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு 14.25 தான் வருது. இங்க 15ல இருந்து ஒரு 3/4 இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த கோட்டுடைய உயரம் எவ்வளவு வரும்? 14.25 வரும். அதுதான் உங்களுக்கு பிளவுஸ்ல பெனிசிங் உயரமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் பிளவுஸ் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா. ஓகே, இப்ப இது வந்து உங்களுக்கு இந்த மார்க்கிங்க்கு வந்து தேவைப்படாது, அதனால நான் அழிச்சிடுறேன். இப்ப இந்த பிளவுஸுடைய உயரம் முடியிற இடத்துல இருந்து நீங்க அதிகபட்சமா 2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணலாம். இப்ப முன்பக்க உயரம் முடியிற இடத்துல இருந்து நான் ஒரு 2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்றேன்னு வைங்க. அப்ப இங்க வந்து 2 இன்ச், இங்க ஏற்கனவே 1.5 இன்ச் வந்து உயரம் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்ப 2 + 1.5 அப்படின்னா 3.5 இன்ச் வரும். இந்த 3.5 இன்ச்ல இருந்து நீங்க 3/4 இன்ச் இந்த இடத்துல உங்களுக்கு மேல தள்ளி கம்மியாகும். அப்ப 3.5ல இருந்து 3/4 இன்ச் போச்சுன்னா 2.25. அப்ப மொத்தம் இந்த இடத்துல பெல்ட்டுடைய உயரம் உங்களுக்கு 2.25 வர மாதிரி இருக்கு. இப்போ முன்கப்புடைய உயரம் மார்க் பண்றது இந்த சைட்லயே நீங்க அதிகபட்சமா 2 இன்ச் மேலே ஏத்திக்கலாம், இந்த சைட்லயே அதிகபட்சமா 2 இன்ச் வந்து நீங்க மேலே ஏத்திக்கலாம். இப்போ இங்க வந்து 2 இன்ச் அதிகபட்சமா நீங்க மேலே ஏத்தி மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்க குறைஞ்சபட்ச அளவா நீங்க எவ்வளவு மேலே ஏத்தி மார்க் பண்ணலாம்னா 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணலாம், 1 இன்ச்சும் மார்க் பண்ணலாம், 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணலாம், 2 இன்ச்சும் மேலே ஏத்தி மார்க் பண்ணலாம். இப்போ இங்க இருந்து 1/2 இன்ச் மேலே ஏத்தி மார்க் பண்றேன்னா இவ்வளவுதான் வரும், 1 இன்ச்னா இவ்வளவு வரும், 1.5 இன்ச்னா இவ்வளவு வரும். இப்போ இது எதுக்காக நம்ம 1/2 இன்ச் தான் ஆட் பண்றோம், 1 இன்ச் தான் ஆட் பண்றோம், 1.5 இன்ச் தான் ஆட் பண்றோம் அப்படின்னா, நீங்க வயசான பார்ட்டிகளுக்கெல்லாம் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி வந்து அவங்க ஃபிளாட்டா எது வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க 2 இன்ச் உயரம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கவே கப் ஷேப் வந்து ரொம்ப எடுப்பா தெரியும், அவங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க. இப்போ பார்ட்டிகளுக்கெல்லாம் தைக்கும் பொழுது நீங்க 1/2 இன்ச் மட்டும் நீங்க மேலே ஏத்துனீங்கனாலே போதும். அதிகபட்சமா 1 இன்ச் மேலே ஏத்துங்க, அதை விட நீங்க அதிகமா மேலே ஏற்ற வேண்டாம். நமக்கெல்லாம் நம்மள மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா நீங்க 1.5 இன்ச் 2 இன்ச் இந்த மாதிரிக்குள்ள நீங்க மேலே ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இங்க நம்ம எவ்வளவு ஹைட் கொடுக்குறோமோ இங்க எவ்வளவு ஹைட் வந்து உங்களுக்கு முன்கப்புக்கும் பின்பக்க பிளவுஸ்க்கும் உள்ள ஹைட் வந்து எவ்வளவு வித்தியாசம் வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து 1.5 இன்ச் வருது, அந்த 1.5 இன்ச் வருது. ஓகே, அப்ப இங்க எவ்வளவு ஹைட் வந்து மேலே ஏத்தி மார்க் பண்றீங்களோ அந்த அளவை இந்த 1.5 இன்ச் கூட நீங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க 2 இன்ச் மேலே ஏத்தி மார்க் பண்றீங்கன்னு வைங்க, அப்ப 2 + 1.5 3.5 இன்ச் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பட்டி வரும். பட்டியுடைய உயரம் எவ்வளவு வரும்? 3.5 இன்ச் வந்து வரும். அப்ப இந்த 3.5 இன்ச் கூட நீங்க பட்டி கட் பண்ணும்போது 1 இன்ச் ஆட் பண்ணி கட் பண்ணணும். இப்போ இந்த பட்டியுடைய உயரம் இங்க உங்களுக்கு 3.5 இன்ச் வந்தாலும் நீங்க பட்டி கட் பண்ணும்போது 3.5 இன்ச்சா நீங்க பட்டியுடைய உயரம் கட் பண்ணணும். அது இல்லாம கீழே மடிச்சு அடிக்கிறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து தேவைப்படும். அப்ப 5 இன்ச் உயரம் வந்து நீங்களுக்கு 3.5 + 1.5 4.5 இன்ச், அது இல்லாம கீழே மடிச்சிருக்கு 1/2 இன்ச், 5 இன்ச் ஹைட் வந்து அந்த பட்டியில இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இவ்வளோ ஹைட் 3.5 இன்ச் ஹைட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பட்டியுடைய ஹைட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் பொழுது உங்களுக்கு இப்போ பிளவுஸுடைய ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. மேக்ஸிமம் எவ்வளோ வந்தா டீசெண்டா நல்லா இருக்கும் அப்படின்னா பட்டியுடைய உயரம் இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணும்பொழுது 2.5 இன்ச் மட்டும் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
2.5 இன்ச் மட்டும் வர மாதிரி மார்க் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கும். நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சரி உடம்பு இருந்தாலும் சரி 2.5 இன்ச் மார்க் பண்ணீங்கனாலே போதும். ரொம்ப ஒல்லியா 30 சைஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் 2 இன்ச் மேக்ஸிமம் பெட்டி உயரம் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு இங்க ஒரு 3 இன்ச் வர மாதிரி உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இங்க 2 இன்ச் மேல கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பட்டியுடைய உயரம் 3.5 இன்ச் வருது. ஆனா எனக்கு 2.5 தான் வேணும். அதனால ரொம்ப 2.5 இன்ச்சும் குறைக்காம 3.5 இன்ச்சும் வைக்காம ஒரு 3 இன்ச்சா வந்து நான் பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணிட்டு போறேன். அப்ப 3 இன்ச் அப்படிங்கறது நம்ம இங்க இந்த சைடுல நம்ம எங்க இருந்து கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் இந்த இப்ப நம்ம கீழே 15 இன்ச்சுக்கு நேரம் கோடு போட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பட்டியுடைய உயரம் மார்க் பண்றதுக்கு கணக்குல எடுத்துக்கூடாது. அதுல இருந்து 3/4 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த அளவு இததான் நம்மளுக்கு பிளவுஸுடைய உயரமா இன்னைக்கு கணக்குல எடுத்துக்கணும். இங்க இருந்துதான் நம்ம பட்டியுடைய உயரம் நம்ம எவ்வளவு வேணும்னு முடிவு பண்றோமோ அந்த உயரத்தை மார்க் பண்ணணும். இப்ப இங்க இருந்து நான் மார்க் பண்றேன் அப்படின்னா பட்டியுடைய உயரம் நான் 3 இன்ச் வந்து வர மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து மேல 3 இன்ச்சுக்கு எங்க வருதோ அங்க வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து இங்க இதுக்குள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 3/4 இன்ச் உயரம், இங்க இருந்து இதுக்கு 3/4 இன்ச், அதனாலதான் 1.5 இன்ச் வந்து இங்க வருது. அப்ப இங்க இருந்து இங்க 3/4 அப்படின்னா அப்ப இங்க முன்கக்கூடிய உயரத்துல இருந்து இங்க எவ்வளவு வரும், 2.25 இன்ச் வந்து நான் மேல ஏற்றி மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க மொத்தமா நான் 3 இன்ச் வந்து பட்டியுடைய உயரம் மார்க் பண்ணிருக்கேன். இங்க சேம் இந்த சைட்லயே அதே 3 இன்ச் வர மாதிரி வேணாலும் நீங்க மார்க் பண்ணிக்கலாம், இல்ல அதை விட கம்மியா வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். அதை விட அதிகமா போறீங்க அப்படின்னா அதிகபட்சமா இங்க மேல வந்து 2 இன்ச் வரைக்கும் மேல ஏற்றலாம், அவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்க இதே அளவு தான் இங்க வைக்கணும் அப்படின்னு இல்ல, வச்சீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒருவேளை அந்த அளவுக்கு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கிளாத் பத்தல அப்படின்னா நீங்க கம்மியா கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதிகமா வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா 2 இன்ச் விட அதிகமா வைக்க கூடாது இந்த இடத்துல. இப்ப ஏற்கனவே இந்த சைடுல வந்து 1.5 இன்ச் உயரம் இருக்கு. நான் வந்து ஒரு 1.5 இன்ச் மட்டும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து 1.5 இன்ச் மட்டும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ 1.5 + 1.5 3 இன்ச் வந்து இந்த சைட்லயும் உங்களுக்கு பட்டியுடைய உயரம் வந்துருது. அப்ப 2 சைட்லயுமே சேம் உயரம் தான் வருது. இங்க ஒருவேளை நீங்க 2 இன்ச் தான் மேலே ஏற்றி மார்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல அப்ப பட்டியுடைய உயரம் உங்களுக்கு 3.5 வரும். 3.5 வருதுங்கிறதுக்காக நம்ம பட்டி கட் பண்ணும்போது 3.5 வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த சைட்ல நம்ம பட்டியுடைய உயரம் எவ்வளவு வச்சுக்கிறோமோ அதுதான் ஒரிஜினலான பட்டியுடைய உயரம். இப்ப இங்க இருந்து இந்த கோட்டுக்கு வந்து இப்படி கிராஸா கோடு போட்டுக்கோங்க. இது இங்க இருந்து இந்த கோட்டுக்கு போடுற கிராஸை வந்து கொஞ்சம் லென்த்தா நீட்டி விட்டுக்கோங்க. இப்ப இங்க இருந்து எனக்கு இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது, 2.25 இன்ச் வருது. 2.25 இன்ச் அப்படிங்கறத விட நீங்க மேக்சிமம் 2 இன்ச் மட்டும் வர மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஒரு 1/4 இன்ச் தான் அதிகமா விட்டுருக்கேன், அதனால பரவாயில்லைன்னு அப்படியே விட்டுட்டேன். ஆனா மேக்சிமம் இதனுடைய உயரமும் பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் வர மாதிரியே விட்டுக்கோங்க. அதை விட மேல மார்க் பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய உயரம் வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பிளவுஸுக்கு வந்து உயரமே இல்லாத மாதிரி ஆயிரும். அதனால அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இனி இந்த இடத்துல உங்களுக்கு சென்டர் டாட்டுடைய அகலம் எவ்வளவு, 3 இன்ச் இருக்கு. இந்த 3 இன்ச்ல பாதி 1.5 இன்ச். அந்த 1.5 இன்ச் அளவுக்கு இங்க பிளவுஸ் உடைய பின்பக்க இந்த இடத்துல இருந்து எங்க முடியுதோ அதுல இருந்து 1.5 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இனி மேல இருந்து இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கு இப்படி கிராஸா வந்து கோடு போட்டுக்கோங்க. இந்த 1.5 இன்ச் வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச் லென்த் வந்து நம்மளுக்கு தேவைப்படாதுதான். ஆனா பிளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, சைட்ல வந்து 3 தையல் போட்டு, அப்ப வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத் மிச்சமாகும். அது வந்து எக்ஸ்ட்ரா மிச்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பக்கம் வந்து பேக்கை விட நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா நீட்டிட்டு இருக்கும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, பத்தாம போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக வந்து நான் எக்ஸ்ட்ரானாவே விட்டு பழகிட்டேன். உங்களுக்கு கரெக்டான அளவா விடணும் அப்படின்னா எவ்வளவு விடணும்னா இந்த 3 இன்ச்சை வந்து 4ஆல வகுத்துக்கோங்க. 4ஆல வகுத்த என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நம்ம இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். இப்ப 3 4ஆல வகுத்தீங்க அப்படின்னா 3/4 இன்ச் வரும். அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து 3/4 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சீங்கனாலே போதும். 3/4 இன்ச்ல இருந்து 1 இன்ச் வச்சீங்கனாலே ஓகே. அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் வேணா ஆட் பண்ணி 1 இன்ச்சை நீங்க வச்சுக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச் வந்து வச்சிருக்கேன். ஓகே, இந்த அளவுகளை வந்து இனி மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம கட் பண்ணும் பொழுது இனி ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி நேரா கட் பண்ணி, இப்படி இந்த இடத்துல நேரா கட் பண்ணி, இங்க வந்து இப்படி கட் பண்ணிடணும். ஏன்னா இந்த இடத்துல சென்டர்ல வந்து நம்ம வி ஷேப்ல வந்து டாட் பிடிப்போம். அதனால இது வந்து உங்களுக்கு லென்த் வந்து கம்மியாயிடும். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடுறோம். ஓகே, இனி முன் கழுத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும்.
முன்கழுத்து வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து அளந்து எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸில். அப்படி இல்லைன்னா கஸ்டமருக்கு டைரெக்டாக உடம்பளவில் நம்ம லென்த்தை டேப் வச்சு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஆனால் முன்கழுத்துடைய உயரம் மார்க் பண்ணும் பொழுது டைரெக்டாக நீங்கள் உடம்பு அளவில் இப்போ வச்சு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து முன்கழுத்து இந்த இடத்துல வந்து கிளாத்து முடியுது. அப்போ மேலிருந்து நான் இங்கே வைக்கிறேன். இங்கிருந்து இந்த முன்பக்கம் எனக்கு கிளாத் வந்து ஸ்டிச்சிங் இந்த இடத்துல வருது. நான் சீலை போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால மறைச்சிருக்கு. இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா எனக்கு 8 இன்ச் வருது. நம்ம கிராஸாகவே வச்சு அளந்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. மேலே ஷோல்டர் எங்கே வருதோ அங்கிருந்து இந்த இடத்துல சென்டர் கட்டை இந்த மாதிரி கிராஸாக வச்சு அளந்துக்கோங்க. 8.5 இன்ச் வந்து எனக்கு வருது. சென்டர் வரைக்கும் அளந்தேன் அப்படின்னா 8.5 இன்ச் வந்து வருது. அவங்க அந்த 8.5 இன்ச் வர ஆன்சர்லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் முன்கழுத்துடைய உயரம் மார்க் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கில் இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா டேரெக்டாக உடம்பு அளவில் அளக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ உயரம் நீங்கள் அளந்து எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் அளந்து எடுக்கணும். இதே டேரெக்டாக அளவு ப்ளவுஸில் நீங்கள் முன்கழுத்துடைய உயரம் அளந்து எடுக்கிறீங்கன்னா அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு என்ன முன்கழுத்துடைய உயரம் வருதோ அதை அப்படியே நீங்கள் எடுத்து வைக்கணும். ஏன்னா அளவு ப்ளவுஸில் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 இன்ச் தான் முன்கழுத்துடைய உயரம் வரும். இப்போ நான் போட்டுருக்கிற இதே ப்ளவுஸை தான் உங்களை அளந்தும் காட்ட போகிறேன். ஆனால் 7.5 இன்ச் தான் வரும். ஆனால் நம்ம போட்டதுக்கு அப்புறமா அளந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 8.5 இன்ச்சாக காட்டுது. அப்போ அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ இங்கே இருந்து 7.5 இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே வந்து எப்படி வருது, ஸ்ட்ரெயிட்டாக வருது. அப்போ இங்கே இருந்து இந்த கோட்டு மேலே 7.5 இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து கிராஸாக வருது அப்படிங்கிறதுனால இதுக்கு நேராக உங்களுக்கு கோடு வராது, கொஞ்சம் மேலே தள்ளி இந்த மார்க்கிங் வந்து வரும். இது வந்து இப்படி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. என்னடா கிராஸாவா கட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கிராஸாக தான் கட் பண்ண போகிறோம். ஆனால் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நேராகிக்கும். எப்படி நேராகும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம 2வது டாட் பிடிச்சடிப்போம் இல்லைங்களா, அந்த பிடிச்சடிக்கும் பொழுது கிளாத் வந்து இந்த இடத்துல சுருங்கும் பொழுது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கோணையாக்கிற கோடு வந்து நேராகிக்கும். ஒருவேளை நீங்கள் பிரின்சஸ் கட் போடுறீங்க, இந்த இடத்துல சென்டர் டாட் 2வது டாட் வந்து பிடிக்க மாட்டீங்க அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் முன்கழுத்துடைய உயரம் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு இங்கே நான் கழுத்துடைய அகலம் நான் பேக் பார்ட்டுக்கு எவ்வளோ எடுத்திருந்தேன், 2.25 தான் எடுத்திருந்தேன். ஆனால் கீழே வந்து நான் பேக் பார்ட்டுடைய உயரம் முடிகிற இடத்துல 2.25 வந்து எடுத்திருந்தேன். அதே 2.25 இந்த அகலம் இப்படியே நான் கட் பண்ணேன் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து எனக்கு குறுகலாக போயிடும். இந்த இடத்துல தேவையான அந்த அகலம் வந்து நம்மளுக்கு கிடைக்காம இப்படி குறுகின மாதிரி, அதாவது மேலே இப்படி தள்ளி உங்களுக்கு ப்ளவுஸ் வரும். அது வந்து ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு சேஃப் வந்து நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி போடுறவங்களுக்கு என்ன, அந்த மாதிரி இந்த கழுத்தை அப்படியே நீங்கள் கட் பண்ணி தைச்சு கொடுக்கலாம். அதாவது வயசானவங்க நல்லா க்ளோஸாக போடுவாங்க, அவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து அப்படியே நீங்கள் கட் பண்ணி தைச்சு கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நேராக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இதிலிருந்து நீங்கள் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக எப்படி தள்ளி மார்க் பண்ணணும், அது மெஷர்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சொல்லுடைய நார்மல் சொல்லுடைய அகலம் எவ்வளோ வந்ததோ, நார்மல் சொல்லுடைய அகலம் எவ்வளோ, உடம்புடைய மெஷர்மெண்ட்டை 8வது வர ஆன்சர் கூட 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5.25 வருது இல்லைங்களா, அதுதான் நார்மல் சொல்லுடைய அகலம். அந்த 5.25 இன்ச்சில் பாதி 2.6 வரும். அந்த 2.6லிருந்து நீங்கள் இங்கிருந்து ஒரு 3/4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு கையிலுக்கு வந்து போயிடும். அதாவது ஊக்குப்பட்டியும் வீப்பட்டியும் தைச்சு மடிச்சு அடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1/2 இன்ச் கம்மியாயிடும். அதனால அந்த 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மறுபடியும் போடுறோம். அப்போ 3/4 இன்ச் வந்து இந்த இடத்துல அதிகப்படுத்தணும். இங்கே அப்போ இங்க இருந்து 2.6 கூட 3/4 இன்ச் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது, 3.1 வருது. இந்த 3.1ங்கிறத நான் 3.25 எடுத்துக்கிறேன். அப்போ இங்கிருந்து 3.25 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டு இதை வந்து இப்படி கிராஸாக மறுபடியும் கோடு போடணும். அப்போ இங்கே இந்த இடத்துல இவ்வளோ முக்கோணமாக வருது, இவ்வளோ ஏதோ இழுத்துட்டு போன மாதிரி வருது, என்னால் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த இடத்துல நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுப்போம், ஆம்பல் ஸ்கேல் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்குவோம். அப்போ இந்த மாதிரி வரும். அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இது கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுப்பீங்க. இது வந்து உங்களுக்கு அகலமா தெரியுதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க வியர் பண்ணி போடும்பொழுது இந்த வந்து உங்களுக்கு நல்லா இன்னுமே க்ளோஸ் ஆயிரும். பார்க்கறதுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் உங்களுக்கு தையல் வந்து வரும். இப்போ நான் போட்டிருக்கிற ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணேன். ஆனால் ப்ளவுஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறுகலாக வராமல் உங்களுக்கு அந்த தேவையான அளவு வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இதில் வந்து அந்த 2.25 இன்ச் ஷோல்டருடைய அகலம் எடுத்தனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்துடைய அகலம் வந்து நான் கொஞ்சம் விரிவாக எடுத்திருந்தேன், அதனால ஷோல்டருடைய அகலம் கம்மியாக வந்திருக்கு.
நான் இப்போ நான் கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸில் ஷோல்டருடைய அகலம் இன்னும் கொஞ்சம் அகலமாக வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். அதனால அதனுடைய ஃபினிஷிங்கும் நான் உங்களுக்கு ஃபிட்டிங்கும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். ஓகே, இப்போ நம்ம கழுத்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ சென்டர் இது மார்க் பண்ணியாச்சு, சுற்றி வர எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இது மார்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்ஹோல் உள்வளைவு. ஆம்ஹோல் உள்வளைவுக்கு மொத்த ஆம்ஹோலோட உயரம் நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம்? 6 இன்ச் எடுத்திருந்தோம். அந்த 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச் அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 இன்ச்சிலிருந்து தான் நம்ம உள்வளைவை வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்போ இந்த வளைவுடைய சென்டர் பகுதி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கிருந்து ஒரு 4 இன்ச் கீழே தள்ளி நீங்கள் அந்த உள்வளைவை இறக்குனீங்கன்னா போதும். அதை விட ரொம்ப அதிகமாக 1/2 இன்ச் இந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு இல்லை. 4 இன்ச் மட்டும் கொடுத்து இந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இந்த 4 இன்ச் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கீழே இருக்கிற கிளாத் கூட இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழேயும் ரொம்ப அப்படியே கீழே இறக்கி கட் பண்ணிடாதீங்க. இங்கே வர கோடு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே வரும் கொஞ்சம் தூரத்துக்கு. இந்த மாதிரி உள்வளைவு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ உள்வளைவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி சென்டர் டாட்டுடைய உயரம் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்குது? 3 இன்ச். இந்த 3 இன்ச்சில் பாதி 1.5 இன்ச் கட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சுக்கு நேராக தான் கிளாத் அப்படியே மடிப்பீங்க. மடித்து இதனுடைய ஸ்ட்ரெயிட்டாக செங்குத்து பகுதி எங்கே வருதோ அதுக்கு மேலே இதனுடைய அகலம் நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம்? மொத்த டாட்டுடைய அகலம் 3 இன்ச். அந்த 3 இன்ச் அப்படிங்கிறது எங்கே உங்களுக்கு வருதோ அதுக்கு நேராக தையல் போட்டுக்கோங்க. அதிகபட்சமாக அந்த 3 இன்ச் கூட ஒரு 4 இன்ச் வேணால் சேர்த்து எடுக்கலாமே தவிர அதை விட அதிகமாக டாட்டுடைய உயரம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போடும் பொழுது டாட் வந்து ரொம்ப பூமாச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அசிங்கமாக இருக்கும். அதனால சென்டர் டாட்டுடைய அகலம் எவ்வளோ இருக்கோ அதே அளவு நீங்கள் அப்படியே கொடுத்துட்டீங்கனாலே போதும். அதிகபட்சமாக நீங்கள் வேணால் மறுபடியும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 இன்ச் வேணால் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் அளந்து பார்க்கும்போது இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள உயரத்துக்கு தான் நீங்கள் அளந்து பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம சாய்வாக தான் நம்ம அளந்து பார்க்கணும். ஓகே, ஏன்னா இங்கே தான் நம்ம தையல் போடுவோம். அதுக்கப்புறமா ரெண்டாவது டாட் பிடிக்கிறதுக்கு இதனுடைய மொத்த உயரம் எவ்வளவோ அதில் வந்து பாதியாக மடக்கி நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். பர்ஃபெக்டாக நீங்கள் டாட் பிடிக்கணும்னா மேலே வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டுருவீங்க. இங்கே வந்து 1/2 இன்ச் அகலத்துக்கு வந்து தையல் தேவைப்படும். அப்போ மேலே ஒரு 4 இன்ச் இங்கே வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு இதில் பாதி எவ்வளவோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணி அங்கே வந்து சென்டர் டாட் பிடிக்கலாம். ரெண்டாவது டாட் பிடிக்கலாம். ரெண்டாவது டாட்டுக்கு வந்து 4 இன்ச் அகலம் தான் நீங்கள் டாட் பிடிக்க ஆரம்பிக்கணும். அந்த சைடு அந்த சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணதுலேருந்து அந்த சைடில் ஒரு 4 இன்ச் இந்த சைடில் ஒரு 4 இன்ச், அதாவது மேலே ஒரு 4 இன்ச் கீழே ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து தான் நீங்கள் சென்டர் டாட் ரெண்டாவது டாட் பிடிக்கணும். ரெண்டாவது டாட்டுக்கு இந்த மாதிரி கிளாத்தை நல்லா நேரம் மடிச்சுட்டு இதிலிருந்து இப்படி கிராஸாக 1.5 இன்ச் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டு அது வரைக்கும் தான் நீங்கள் இந்த டாட்டை பிடிக்கணும். நீங்கள் டாட் வந்து ஆரம்பிக்கும் பொழுது தான் 4 இன்ச்சுக்கு ஆரம்பிக்கணும். முடிக்கும் பொழுது சன்னமாக கொண்டு வந்து முடிக்கணும். இங்கே இருந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் தான் வரணும். அதை விட கம்மியாக வந்துச்சு அப்படின்னா 34 சைஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து பூமாச்சியாக தெரியும். ஒருவேளை அதிகமாக எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அந்த 1.5 இன்ச்சை விட கம்மியாக இருக்கக்கூடாது. இதே 30 சைஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தைக்கிறீங்கன்னா வேணால் அவங்களுக்கு வேணால் 1 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். இதே ரொம்ப உடம்பா இருக்கிறவங்களுக்கெல்லாம் தைக்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் 1.25 2 இன்ச்சும் கூட நீங்கள் கேப் வந்து கொடுத்துக்கலாம். இனி மூணாவது டாட் வந்து இந்த இடத்துல ஆம்ஹோலுடைய சென்டர் பகுதியில் நம்ம டாட் பிடிப்போம். இப்போ இந்த ஆம்ஹோலில் மேலே இருக்கிற மார்க்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். உள்வளைவுக்கு மேலே இருக்கிற ரவுண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல சென்டர் டாட்டுடைய சென்டர் பகுதியில் நம்ம கை வச்சு மடக்குவோம். இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மடக்கிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு காட்டுருவேன், ஸ்டிச்சிங் வீடியோவிலையும் உங்களுக்கு காட்டுவேன். ஓகே, இப்போ இதை வந்து இதுக்கு நேராக இந்த கோடு வருது இல்லைங்களா, இந்த கோட்டுக்கு நேராக நீங்கள் மடக்கணும். இந்த கோடு இங்கே வருது இல்லைங்களா, இந்த கோட்டுக்கு நேராக அப்படியே மடக்கிற மாதிரி வரும். இது அப்படியே மடக்கிட்டு இதுக்கும் அதே மாதிரி மேலே 4 இன்ச் அகலம் தான் நீங்கள் தையலுக்கு வந்து கொடுக்கணும். 2 சைட்லையுமே 4 இன்ச் அகலத்துக்கு தையல் கொடுங்க. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் மேலே தள்ளி எங்கே வருதோ பாயிண்ட் அதோட தையலை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மூணாவது தையல் வந்து போட்டுக்கணும். அப்போ இந்த 3 டாட்டிங்க்குமே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் நீங்கள் எப்படி அளந்து பார்த்தீங்கன்னாலும் 1.5 இன்ச் கேப் வந்து வரும். ஓகேங்க, இவ்வளோதாங்க ஃப்ரண்ட் பார்ட்டில். ஃப்ரண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் இதுக்கு நேரம் கீழே பட்டி பீஸை விட்டுட்டு நீங்கள் இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் இப்போ பேக் பீஸில் வந்து இந்த இடத்துல நீங்கள் 1/2 இன்ச் 3/4 இன்ச் இப்படி கிராஸாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க இல்லைங்களா, அந்த கிராஸாக கொடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் பேக் பார்ட்டில் கட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் பேக் பார்ட் வந்து இந்த பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இதை கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதனால தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுடைய பட்டியுடைய உயரம் வந்து இதுலேருந்து தான் நம்ம 3 இன்ச் குறிச்சோம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு கட்டிங்கில் போயிடும் அப்படிங்கிறனால தான் இங்கே இருந்து நம்ம 3 இன்ச் வந்து பட்டியுடைய உயரம் வந்து குறிச்சோம். இங்கே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். அது எங்கேயும் கேட்டிங்கன்னா இந்த ஷோல்டருடைய இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு கண்டிப்பாக லூஸ் அடிக்கும். நம்ம எவ்வளோ ஃபிட்டிங்காக கட் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நம்மளுக்கு லூஸ் அடிக்கும். அந்த லூஸ் அடிக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஹூக் மாட்டுற இடத்துலையும் உங்களுக்கு லூஸ் வரும். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா அதனால உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இப்படி கீழே இறங்கி வர மாதிரியே இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 4 இன்ச் அகலத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே இப்படி நம்ம கீழே இறக்கி மார்க் பண்ணி இந்த மேலே இருக்கிற பாயிண்ட் கூடயே அப்படியே கொண்டு போய் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு அது இந்த 4 இன்ச்சை மட்டும் நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல உயரத்தை கட் பண்ணக்கூடாது. இங்கே வர அந்த 4 இன்ச் உயரத்தை தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி பேக் பார்ட்டுடைய பின்பக்க உடம்புடைய அகலம் எவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உடம்புடைய அளவை 4ஆவது வகுத்து வர ஆன்சர் கூட நம்ம 4 இன்ச் மட்டும் ஆட் பண்ணி எடுத்திருந்தோம். அதனால இங்கே 4 இன்ச் மட்டும் கட் பண்ணி எடுத்தோம்னா போதும். இதுவே நீங்கள் 1/2 இன்ச் லூஸ் அலவன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்போ இன்னுமே நீங்கள் 4 இன்ச் வந்து சேர்த்து நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருவேளை இங்கே 1/2 இன்ச் லூஸ் அலவன்ஸ் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் எடுத்த உடனே இங்கே 1/2 இன்ச் கட் பண்ண வேண்டாம். ஒரு 4 இன்ச் மட்டும் கட் பண்ணுங்க. 4 இன்ச் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதிலிருந்து நீங்கள் 1/2 இன்ச் கீழே தட்டி எப்பவும் தையல் போடுற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் ஸ்டிச்சிங்கில் வந்து 1/2 இன்ச் அகலத்துக்கு தையல் போட்டுருவீங்க. தையல் போட்டதுக்கு அப்புறமா போட்டு பாருங்க. போட்டு பார்க்கும்பொழுது இன்னுமே உங்களுக்கு லூஸ் அடிக்குதுன்னு தோணுச்சுன்னா வேணா இங்கே மறுபடியும் ஒரு 4 இன்ச் அகலத்துக்கு கீழே தள்ளி மறுபடியும் கிராஸாக வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கட்டிங் வீடியோவில் இந்த 4 இன்ச்சை வந்து உங்களுக்கு கட் பண்ண மாட்டேன் எடுத்த உடனே. ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், ஸ்டிச் பண்ணியும் காட்டுறேன். ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இங்கே 4 இன்ச் மட்டும் லூஸ் அலவன்ஸ் விட்டவங்களுக்கு இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் 1/2 இன்ச் இந்த இடத்துல லூஸ் அலவன்ஸ் கொடுத்தவங்களுக்கு இந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணாலுமே இங்கே ஒரு வேளை லூஸ் அடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹூக் மாட்டுற இடத்துல லூஸ் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். இன்னுமே ஃபிட்டிங்காக வேணும், ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னு இன்னுமே நினைக்கிறவங்களுக்கு இங்கே இருந்து மறுபடியும் ஒரு 4 இன்ச் வந்து நீங்கள் கிராஸாக கட் பண்ணி எடுக்கலாம். இந்த 2வது டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அது வரைக்கும் இந்த 4 இன்ச்சை வந்து இப்படி கிராஸாக கொண்டு வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். இதுவும் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு 4 இன்ச்சுக்கு இந்த கட் பண்ணி எடுக்காமல் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். லூஸாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா மட்டும் கட் பண்ணி எடுங்க. அந்த லூஸ் ப்ராப்ளம் வரும்பொழுது மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம 4 இன்ச்சை கட் பண்ணுற வேலையை வந்து வச்சுக்கணும். ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் 4 இன்ச் லூஸ் அலவன்ஸ் கொடுத்தாலும் சரி 1/2 இன்ச் லூஸ் அலவன்ஸ் கொடுத்தாலும் சரி 4 இன்ச்சை வந்து கண்டிப்பாக கட் பண்ணி எடுக்கணும். அது போக மறுபடியும் லூஸ் வருதுன்னா மட்டும் மறுபடியும் ஒரு 4 இன்ச்சுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஓகேங்களா? இனி அடுத்தது சூச்சு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்து. சூச்சு